Okay, example number 2.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sum is find the perimeter and area of the given figure அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஒரு இது வந்து ஒரு சர்க்கிளோடைய ஒரு குவாட்ரண்ட், அதாவது ஒரு சர்க்கிளை நாலாக பிரித்து கிடைக்கிறது தான் ஒரு குவாட்ரண்ட். இதுதான் ஒரு குவாட்ரண்ட். ஸோ இந்த ஒரு குவாட்ரண்ட்டை அப்படியே தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. சிமிலர்லி இந்த குவாட்ரண்ட்டை அப்படியே தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. இந்த குவாட்ரண்ட்டை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு தான், அந்த சர்க்கிளை நாலாக பிச்சு அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ தேட் நமக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் கிடைக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சர்க்கிளுடைய இந்த பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரேடியஸுக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது 3.5 சென்டிமீட்டர்னால் இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இதுவும் 3.5 தான். ஸோ இதுவும் 3.5 3.5 3.5 3.5 3.5 அண்ட் 3.5 சென்டிமீட்டர். இப்போது பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டருக்கு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஆர்க்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இந்த சர்க்கிளுடைய இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். இது தனியாக பிச்சு இருக்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, 2πr. ஸோ நமக்கு அதே மாதிரி 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 1/4 × 2πr. 4ன்றதுனால 4 × 4 குவாட்ரண்ட்ன்றதுனால 4 × 1/4 எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளை 4ஆக பிரிச்சிருக்கிறதுனால, அதாவது ஒரு சர்க்கிள் ஒன்றுனா அதில் இது வந்துட்டு 4ல் 1 பங்கு. இது சர்க்கிள் 4 பங்காக இருக்கும் போது அதில் இந்த ஒரு பங்கு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4ல் 1 பங்குன்றதுனால இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னா 1/4 × 2πr. அதுதான் 1/4 × 2πr. அதே மாதிரி இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, 4 இதுக்கும் தெரியணுன்றதுக்கான 4 × 1/4 × 2πr ப்ளஸ் இந்த ரேடியஸ் r × r, அதாவது r × r எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா 4rன்னு போடலாம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, 4 × rன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பையோட ஃபார்முலா என்ன, பையோட வேல்யூ 22/7. அதை அப்படியே எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 4 × 1/4 × 2 × 22/7 × ஆரோட வேல்யூ 3.5 ப்ளஸ் 4 × ஆரோட வேல்யூ 3.5. இதெல்லாம் போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 4 கேன்சல் ஆயிரும். 2 × 22 is equal to 44/7 into 3.5 plus 4 into 3.5 which is equal to 22 plus 14, அதாவது 36 சென்டிமீட்டர். இதுதான் அதோடைய பெரிமீட்டர். ஓகே, இப்போ அதே இது அந்த குவாட்ரண்ட், அந்த ஃபிகருக்கு, அந்த இமேஜோடைய ஏரியா கேட்டிருக்காங்க. அந்த இமேஜோடைய ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலானா a² ப்ளஸ் 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 4 × ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட்ஸ். இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியா, இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியா, இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியா, இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியா. ஜென்ரலாக நமக்கே தெரியும் சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்ட்டு. சர்க்கிளோட ஏரியா வந்து πr². இப்போ இது வந்து ஒரு குவாட்ரண்ட்டுன்றதுனால ஒரு சர்க்கிள் 1/4 × πr² நம்ம போடுறோம். எப்படி இங்கே 1/4 × 2πr போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் 1/4 × πr² போடுறோம். எதுக்காக நம்ம அப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளில் 4 பங்கில் ஒரு பங்குடைய ஏரியான்றதுனால 1/4 × πr². ஸோ அதே மாதிரி 4 குவாட்ரண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால 4 × 1/4 × πr². ஸோ a² வேல்யூ a என்னது 3.5 × 3.5 ப்ளஸ் 22/7 × 3.5 × 3.5. இதெல்லாம் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12.25 ப்ளஸ் 38.5 which is equal to 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா ஏரியானாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். பெரிமீட்டர்னால் சென்டிமீட்டர் தான், ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான்
எக்ஸாம்பிள் நம்பர் 2.1 உடைய ஆன்சர்.